வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷன் பற்றி தான். ஸோ கம்யூட்டேஷன் வந்து பென்ஷன் வரும்போது நீங்கள் வாங்கியிருப்பீங்க. உங்களோட எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சொல்லிடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இதில் வந்து இனிமேல் ஒரு சில பென்ஷனுக்கெல்லாம் வந்து சந்தேகம் இருக்குது. ஏன்னா 2 டேட்டில் வந்து டிடக்ஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து பார்க்குறீங்க, இதில் வந்து 2 டேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2032 ஒன்றும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2033 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ஏன் டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்ஷனருக்கு வந்து டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குது. அதனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக கிடச்சிருக்கும். டிசபிலிட்டியோட கம்யூட்டேஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக கிடச்சிருக்கு. அதனால் அது வந்து 2033 வரைக்கும் கட் ஆகும். சர்வீஸ் எலிமெண்ட்டோட அந்த கம்யூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2032 வரைக்கும் கட் ஆகுது. அவர் எந்த டேட்டில் பென்ஷன் ஆனாரோ அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கம்யூட்டேஷன் அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது வந்து 2032 வரைக்கும் காட்டுது. ஒரு வருஷம் கழிச்சு லேட்டாக எவ்வளோ நாள் லேட்டாக கிடச்சிச்சோ எப்போலேருந்து அந்த கம்யூட்டேஷன், அதாவது டிசபிலிட்டியோட கம்யூட்டேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அது வந்து 2033 வரைக்கும் கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பென்ஷனருக்குமே உங்களோட கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பார்ட்ஸ் போர்ட்டில் வர பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த டிடக்ஷன் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்க இந்த டிடக்ஷன் அமௌண்ட்டும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,577 ரூபாய் வந்து டிடக்ஷன் ஆகுது. ஸோ அதில் வந்து சர்வீஸ் எலிமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டோம், அதே போல் டிசபிலிட்டி எலிமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 தொகையும் கூட்டும் போது உங்களுக்கு டோட்டலாக அந்த 12,577 ரூபா வந்து உங்களுக்கு அந்த கேல்குலேஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிடக்ஷன் அமௌண்ட் வந்து பாருங்கள். இது வந்து டிசபிலிட்டி பென்ஷன் நான் வந்து வாங்கலை, எனக்கு வந்து இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் வந்து கம்யூட்டேஷன் வந்து கட் ஆகுது, அதோட கேல்குலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆச்சோ அந்த டைமெல்லாம் உங்களுக்கு வந்து கம்யூட்டேஷன் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பென்ஷன், அதாவது பேசிக் பென்ஷன் வந்து உங்களுக்கு ரிவைஸ்ட் ஆகும்போது கம்யூட்டேஷனோட தொகையும் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆச்சோ அந்த அமௌண்ட்டு, கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு, ஸோ அன்னிலேருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 14.5 வருஷமாக வந்து கம்மியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னாக்கா டிஃபென்ஸோ இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோ இல்லை பிசிடிஏவோ இதுக்கு வந்து இன்னும் அங்கீகாரமாக வந்து எதுவும் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணலை. ஸோ எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகாரபூர்வமான எந்த ஒரு லெட்டரும் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வந்து ஹரியானா கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து ரீஸ்டோரேஷன் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குதுனாலும் உங்களுக்கு வந்து செக் பண்ணுங்கள். டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்கல உங்களுக்கும் வந்து 3 டைம் 4 டைம் வந்து கம்யூட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்லேருந்து 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் போர்ட்டில் வந்து ஃபார்ம் 16 வந்து 2023-24 ஃபைனான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 ஜூனுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 20 ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஃபார்ம் 16 வந்து எடுத்து பார்த்துங்க. நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஃபார்ம் 16 பேசிஸ் வச்சும் நீங்கள் வந்து ஐடிஆர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த டைம்லேயே சொன்னோம் ஜூன் லாஸ்ட்டில் இல்லை ஜூலை ஃபஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட்லேயே அதோட டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட ஃபார்ம் 16 வந்து ஸ்பார்ட்ஸ் போர்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி யாரெல்லாம் டிபெண்டடாக இருக்காங்களோ, அதாவது பென்ஷனரு அவங்களோட ஸ்பௌஸ் அவங்கள 2 பேரையும் தவிர்த்துட்டு மகனோ மகளோ அப்பாவோ அம்மாவோ நீங்கள் வந்து கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி அவங்களோட டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து யாரெல்லாம் பேன் கார்டு ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 26 இயர்ஸ் வந்து வேணும். யாருக்கெல்லாம் பேன் கார்டு இல்லையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண பிறகு தான் உங்களோட லாகின் பேஜ்லேயே வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி அப்லோடு பண்ணாமல் பெண்டிங் இருக்குனாக்கா நீங்கள் லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடைக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கனாக்கா பெனிஃபிஷரியோட அப்டேட் டீட்டெயில்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனே கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை முறை எங்கே ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இவங்களோட 26 இயர்ஸ் அப்லோட் பண்ணலை, அப்படி இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலைனாக்கா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இசிஹெச்எஸ் வெப்சைட்டில். ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக ஒரு வருஷமும் நீங்கள் இதை பண்ண வேண்டியதாக இருக்கும். எது வரைக்கும் பெனிஃபிஷரியோட மகனோ மகளோ இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுக்கு மேலே ஆகலை அது வரைக்கும்
டிபெண்டடாக அம்மாவோ அப்பாவோ இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எது வரைக்கும் அவங்க வந்து பெனிஃபிஷரி எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஒன்று வந்து 26 ஏஎஸோ இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டோ வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து நீங்களே கூட இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்டேட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஒரு வீடியோ மேட் பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போகிற வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் வாங்கின வீடியோ தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சேனல் மூலிமா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோலையுமே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.